ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்க, சௌக்கியமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் சௌக்கியமாக இருக்கிறேன். இன்னைக்கு நிறைய இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கிறதால கண்டிப்பாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நல்ல தேவைப்பட்ட இன்ஃபர்மேஷனு. நம்ம கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டு ஸ்டேபிளாக ஸ்டடியாக இருக்குது. ஆல்ட் காயின்ஸ் எல்லாம் ஏற ஆரம்பிச்சிருக்கு. மெமி காயின்ஸ் கூட ஏறுது, ஸ்லோவாக ஏறுது. ஃபஸ்ட்டு நம்ம பிட்காயின் பற்றி பார்ப்போம். பிட்காயினில் ஒரு இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன் இருக்குது. அது சொல்கிறதுக்கு முன்னால் பிட்காயின் ப்ரெசன்ட் பொசிஷன் என்னான்னு சொல்கிறேன். தற்சமயம் $63,500 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நேற்று நைட்டு 64,119 வரைக்கும் போச்சு, டாலர்ஸ் வரைக்கும் போய் கொஞ்சம் கீழே வந்திருக்கு. நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் $64,000 கிராஸ் பண்ணிச்சுன்னா, ஆல்ரெடி கிராஸ் பண்ணியிருக்கிறதால நெக்ஸ்ட்டு 67,000 கிராஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் $70,000 வரைக்கும் போகணும். அது இந்த மாதம் கடைசி வரைக்கும் டைம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஆட்டோமேட்டிக்காக பிட்காயின் ஏற ஆரம்பிச்சதுன்னா ஆல்ட் காயின்ஸ் எல்லாமே ஏறும், மெமி காயின்ஸ் கூட ஏறும். அதால் பிட்காயினில் ஒரு இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன் இருக்குது. அது என்னன்றது இப்போ படித்து காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு ஒரு கிளிப்பிங் கூட வைக்கிறேன், அது என்னன்னு படித்து காட்டுறேன். பிட்காயினில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் என்னன்றது. சதோஷின்றவர் இவர் தான் ஃபவுண்டர் ஆஃப் கிரிப்டோ கரன்சி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பிட்காயின் அவர் தான் ஆரம்பித்தார். அவர் ஏரா சதோஷி ஏரான்னா 2009 ஸ்டார்ட் ஆச்சு. அதில் ஒரு கிளிப்பிங் இருக்குது, அது நீங்களும் படித்து பாருங்கள். இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன். சதோஷி ஏரா வேலட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் $16 million in Bitcoin after 15 years of inactivity. 15 வருஷமா இன்ஆக்டிவிட்டியாக இருந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாம், வேலட்ஸ் எல்லாம் இப்போ மொல்லமாக கொஞ்சமாக ஒரு $16 million ஒர்த் ஆஃப் காயின்ஸ், பிட்காயின்ஸை சேலுக்கு மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. பெரிய எக்ஸ்சேஞ்ச், காயின் பேஸு, இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்சஸ்க்கெல்லாம் அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. அப்போ என்ன பிட்காயின் எந்த விலைக்கு வாங்கியிருப்பாங்க, இப்போ நம்ம ஷிபா காயின் என்ன விலையில் பார்க்குறோமோ அந்த விலைக்கு வாங்கியிருப்பாங்க, ஷிபா காயின் விலையில் வாங்கியிருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் இப்போ கோடிக்கணக்கில் நல்ல மில்லியனேர்ஸ் ஆகிடுவாங்க. அவங்கெல்லாம் நல்ல அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி. அதே மாதிரி நம்மளுக்கும் ஒரு நாள் ஷிபா காயின் கை கொடுக்கணும், நல்லா வரணும்னு தான் நினைச்சிட்டு இருக்கேன். பார்க்கலாம். அடுத்தது நம்ம ஷிபா காயினுக்கு வந்தாக்கா ரெண்டு மூணு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. அது என்னன்னு படித்து காட்டுறேன் பாருங்கள். அந்த கிளிப்பிங் கூட உங்களுக்கு வைக்கிறேன் பாருங்கள். இதில் நம்ம ஷிபா இனு காயின் தற்சமயம் காயின் டிசிஎக்ஸ் எக்ஸ்சேஞ்சில் ஐஎன்ஆரில் 1250-40 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. கண்டிப்பாக இன்றைக்கி நைட்டு 1300 கிராஸ் பண்ணணும். ஏன்னா ஒரு பாசிட்டிவ் நியூஸ் இருக்குது. அதில் கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஏறுது, பார்க்கணும். என்னமோ இதுக்கு முன்னால் மாதிரி 50-100 பாயிண்ட் கிடுகிடுன்னு ஏறும் இறங்கும். இப்போ கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது மார்க்கெட்டே ஸ்லோவாக இருக்குது. ஆட்டோமேட்டிக்காக அதுவும் கொஞ்சம் மந்தமாக தான் இருக்குது. வரணும். நெக்ஸ்ட் வீக் நல்லா பாசிட்டிவாக ஏறும்னு நினைக்கிறேன். பாருங்கள். அதில் ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் இருக்குது, அது படித்து காட்டுறேன் பாருங்கள். அது என்னன்னா, key metrics from the social intelligence platform Lunar Crush reveal increased social engagements, trading volumes and positive sentiment, suggesting SHIB might be on the verge of significant breakout அப்படின்றாங்க. வெட்ஜ் ஆஃப் இது ஒரு சோஷியல் மீடியா ஒன்று, லூனார் க்ரஷ்ன்றது ஒரு சோஷியல் மீடியா. அவங்க கொடுத்தாங்க இந்த பிளாட்ஃபார்மில், அவங்க மெசேஜ் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நல்லா இருக்குது, நல்ல வெட்ஜில் இருக்குது, எல்லா பாயிண்டிங்கும் பிரேக் அவுட் ஆகிறதுக்கு நல்லா பாசிட்டிவாக தெரியுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நல்லது, நல்லா ஏறினா எல்லாருக்கும் சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா ஷிபா காயின் ஏறினா தான் எல்லாருக்குமே ஒரு உற்சாகம் வரும், நல்ல உணர்வு உற்சாகங்கள்லாம் வரும். அருமையாக இருக்கும் ஷிபா காயின் ஏறினா. அது பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஓகே, அடுத்தது இன்னொரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன். ஷிபா காயினில் இப்போ ஆல்ட் காயின்ஸ்லையும் ஷிபா காயின்லையும் டாஜ் காயினில் ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் இருக்குது, அது படித்து காட்டுறேன். Could this be the next SHIB or Doge
Insider wallets that made millions with Shiba Inu and Dogecoin in 2021 go crazy for new crypto under $1. இது வந்து 2021ல ஷிபா இன்னு காயின்லையும் டாஜ் காயின்லையும் கோடிக்கணக்கில் மில்லியன்ஸ் ஆஃப் ருபீஸ் சம்பாதிச்சவங்க கோடிக்கணக்கில் சம்பாதிச்சாங்க. இன்சைட் வேலட்ஸ் அவங்க வேல்ஸ் எல்லாம் அவங்க எல்லாமே இப்போ என்ன தேடுறாங்கன்னா மார்க்கெட்டை பை பண்ணுறதுக்கு $1 கீழே இருக்கிற காயின்ஸ் சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அது பாருங்க, நீங்களும் இது நம்ம மைண்டில் ஏற்றிக்கங்க. $1 கீழே இருக்கிற காயின்ஸ் மெயினாக பார்த்துக்கணும். நல்ல காயின்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு நான் லாஸ்ட்டாக ஒரு லிஸ்ட்டு சொல்கிறேன் உங்களுக்கு, பார்த்துக்கோங்க. இது நம்ம ஷிபா இன்னு காயின் பொசிஷனு. ஷிபா இன்னு காயினில் இன்னொரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் என்னன்னா, நம்ம இலான் மஸ்க் இருக்கார்ல, அவரது ட்விட்டர் இப்போ தச்சமே எக்ஸ் ஆச்சு. அதில் பேமெண்ட் பண்ணுறதுக்கு ஷிபா இன்னு காயினை ஆக்செப்ட் பண்ணுறாங்க. அது ஒரு அருமையான நியூஸு, நல்ல நியூஸு. ஏன்னா இலான் மஸ்க் ஆல்ரெடி சொல்லியிருக்காரு, டெஸ்லா கார் வாங்கிறதுக்கு கூட நாங்கள் ஷிபா காயினும் டாஜ் காயினும் பேமெண்ட்டாக எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுவும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க மிக்க சீக்கிரத்தில். அதுவும் ஆரம்பித்தாருன்னா ஷிபா காயினுக்கு நல்ல டிமாண்ட் வந்துடும், நல்லா ஏறும். இப்போ அக்யூமுலேட் பண்ணிக்கிறவங்க யாராவது இருந்தாக்கா அக்யூமுலேட் பண்ணிக்கலாம். நல்ல பையிங் ப்ரைஸில் தான் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஏன்னா இங்கேருந்து கொஞ்சம் டிப்ஸ் வர்றதுன்றது கஷ்டம்தான். ஏன்னா நெகட்டிவ் நியூஸஸ் எதுவும் கிடையாது. ஓன்லி கொஞ்சம் ஸ்லோவாக எது இருக்குதுன்னா, அமெரிக்காவில் ஜெனரல் எலெக்ஷன்ஸ் இருக்கிறதால கொஞ்சம் மார்க்கெட் ஸ்லோவாக இருக்குது. டெஃபினட்டாக மார்க்கெட்டு நவம்பர் எலெக்ஷன்ஸ் முடிஞ்ச அப்புறம் பாசிட்டிவாக வந்துடும், நல்லா இருக்கும். ஜனவரி 2025 ஜனவரியிலேருந்து மார்ச் வரைக்கும் அருமையாக இருக்கும், நம்ம நல்லா பார்த்துக்கலாம். இப்போ இம்பார்ட்டன்ட் காயின்ஸ் சொல்ல பாருங்க. இப்போ உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் காயின்ஸ் சொல்றேன்னு சொன்னதுனால அதில் சீட்டஸ்ன்றது $9 சொச்சத்தில் இருக்குது. அது நல்லா இருக்குது, வால்யூம் நல்லா இருக்குது, அது ஒன்று பார்த்துக்கோங்க. அப்புறம் டூடுன்னு ஒரு காயின், அதுவும் வால்யூம் நல்லா இருக்குது. $12 $13 இருக்குது, அதுவும் பார்த்துக்கோங்க. அதுவும் நல்லா ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டீஜென்னு ஒரு காயின் இருக்குது, அதுவும் நல்லா இருக்குது, அது கீழே தான் இருக்குது. அப்புறம் எக்ஸ்எக்ஸ்பின்னு அது ஒன்று $25 இருக்குது, பார்த்துக்கோங்க. அப்புறம் நம்ம ரெகுலராக சொல்கிற காயின்ஸில் ஆடா ஒன்று பார்த்துக்கோங்க. ஆடா ஒன்று ஏறும், கண்டிப்பாக ஏறுது. $31 கிட்ட இருக்குது, கண்டிப்பாக மேலே பாசிட்டிவாக போகும். அதுக்கப்புறம் எத்தீரியம் பார்த்தீங்கன்னா 2,20,000 கிட்ட இருக்குது தற்சமயம், நல்லா ஏறும், கண்டிப்பாக இன்னும் மேலே போகும். அதுக்கப்புறம் சொலானா $150 கிட்ட வந்திருக்கு, கண்டிப்பாக அது ஏறும். சொலானா ஏறுனா பெப்பி காயின் கூட ஏறும். பெப்பி காயின் வந்து தற்சமயம் 717 கிட்ட வந்திருக்கு, நல்லா பாசிட்டிவாக மேலே ஏறுது. அதுவும் பெப்பி காயின் கூட பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் காலா காயின் $1.75 கிட்ட வந்திருக்கு. அதில் 10 பைசா 20 பைசா கூட கிடைச்சா கூட உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும், பார்த்துக்கோங்க. காலா காயின் கூட வாங்கி போட்டுக்கலாம். டாஜ் காயின் $9.50 இருக்குது, நல்லா ஏறும், நல்லா மேலே போகும், பார்த்துக்கோங்க. இது இல்லாமல் மேட்டிக் வந்து பேர் மாற்றிருக்காங்க, பாலின்னு மாற்றிருக்காங்க, அது ஒன்று பார்த்துக்கோங்க. இந்த காயின்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. இந்த காயின்ஸ் எல்லாம் நல்லா ஏறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஃபியூச்சர் நல்லா இருக்கும். இப்போ இன்வெஸ்ட் பண்ணி வாங்குறவங்களுக்கு வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் என்னன்னா, உங்களுக்கு யாருக்காவது எக்ஸ்சேஞ்சில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கணும்னா CoinDCX எக்ஸ்சேஞ்சு நல்லா இருக்குது. அதில் டிபாசிட்டு வித்ட்ராலெல்லாம் ஈஸியாக நடக்குது. அதால் நீங்கள் அதோட CoinDCX எக்ஸ்சேஞ்சில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் வைக்கிறேன். அதுலேயாவது அந்த லிங்க் ப்ரெஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். இல்லைன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும், வாட்ஸ்அப் நம்பரில் சாட் பண்ணிங்கன்னா நான் லிங்க் அனுப்புகிறேன். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நல்லா ட்ரேடிங் பண்ணிக்கோங்க. நல்லா, ஏன்னா ஃபீச்சர்ஸ் இருக்குது, ஆப்ஷன்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது, அதில் எல்லாம் பண்ணிக்கலாம். நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது எக்ஸ்சேஞ்சு. பாருங்கள், நீங்களும் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா தான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன ப்ளேம் பண்ணாதீங்க. ஓகே,
இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நல்லா லைக்ஸ் வைங்க, நல்லா ஷேர் பண்ணுங்க, நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம். பாய்.